ஆஹா அப்படின்னு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல யமகாதகின்னு ஒரு பேய் படம். ஓகே, நான் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இந்த படம் பார்க்கல. ஓகே, ஆமா, அது சூப்பர் படம். ரொம்ப சின்ன, 1.5 மணி நேரம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஒரு சீரியல் மாதிரியே ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் புது புது ஓகே. ஆக்டர்ஸ். அவங்க நடிப்பு கூட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஒன்ஸ் கதைக்குள்ள போயிட்டாங்கன்னா எட்ஜ் ஆஃப் த சோஃபால உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி தான் யமகாதகி. நான் சொல்லி இதை பாருங்கன்னு வற்புறுத்தி பார்க்க வச்ச எல்லாரும் மிரண்டு போய் பார்த்த ஒரு படம்னு சொல்லலாம். ஸோ 1.5 மணி நேரம் ஷார்ட் டியூரேஷன், எனி வீக்கெண்ட் 2025 பெஸ்ட் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷனை கொடுப்பேன்னா யமகாதகி படம் நான் சொல்லுவேன். சீக்கிரம் வந்துருதாய். அடுத்து என்னோட லிஸ்ட்ல வந்து ரீசெண்டா பார்த்த ஹிருதயபூர்வம். என்ன பியூட்டிஃபுல்லா, நான் வந்து இட் வாஸ் லைக் சோ ப்ரீசி. மோகன்லால் அதுல எங்க நடிச்சார்? மோகன்லால் அவர் பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போனார் மனுஷன். அவர் வந்து செம படம். ஒரு சின்ன கண் கலங்க வைக்கும், எமோஷனல் ஆக வைக்கும். ஹிருதயபூர்வம் இந்த வருஷத்தோட டாப் 5 லிஸ்ட்ல ஹிருதயபூர்வம் டெஃபினட்டா இருக்கும். இன்னும் நீ பார்க்கலையா?